24க்கு அப்புறமா கோல்டோட விலை வந்து கிட்டத்தட்ட 6000 7000 இருந்தது. இன்னைக்கு வந்து 15300 15500 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள். கிட்டத்தட்ட இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ, இதே மாதிரி சைனாவோட சென்ட்ரல் பேங்க், ஜப்பான், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் கோல்டை பெரிய லெவல்ல அவங்களே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சதுனால கோல்டோட பிரைசஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த 2-3 வருஷத்துல கோல்டோட ரிட்டர்ன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இயர்லி கிட்டத்தட்ட 70 to 80% ஏறி இருக்கு. ஆனா இதுதான் தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்டா, சில நாட்களாக கோல்டு புதிய உச்சத்தை நோக்கி உயர்ந்துட்டு இருக்கு. அது உயர்வுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். நான் முதல்ல சொன்ன மாதிரி 24க்கு அப்புறமா கோல்டோட விலை வந்து கிட்டத்தட்ட 6000 7000 இருந்தது. இன்னைக்கு வந்து 15300 15500 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமாக 3 காரணங்கள். ஃபஸ்ட்டு காரணம் இந்த ரஷ்யா உக்ரைனோட வார். இந்த வார் அன்சர்டனிட்டி இருக்கும் பொழுது குளோபலாக எல்லாரும் கோல்டை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அதனால கோல்டோட டிமாண்டு ஸ்பைக் ஆகிடுச்சு. அதனால கோல்டு விலை ஏறிச்சு. நம்பர் 1. நம்பர் 2, ரஷ்யா உக்ரைன் வார் போது யூஎஸ் வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் ஒன்று எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? ரூபிள்ஸில் உங்கள் பணத்தில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிற உங்களோட பணம் வந்து செல்லுபடி ஆகாது எங்கள் ட்ரெஷரியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரஷ்யனோட அசட்ஸ் எல்லாத்தையும் அவங்க முடக்கிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது ரஷ்யா ஃபர்தராக ட்ரேடு பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதனால உலக நாடுகள்லாம் என்ன பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க? நாளைக்கு இதே நிலைமை என் கண்ட்ரிக்கும் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி இம்போஸ் பண்ணிச்சுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஈக்குவலாக என்னோடய கமாடிட்டிக்கு, என்னோடய கரன்சிக்கு ஈக்குவலாக இன்னொரு கமாடிட்டி நான் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுனால கோல்டை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கோல்டோட பர்ச்சேஸு சென்ட்ரல் பேங்க்ஸே அதிகமாகிருச்சு. கிட்டத்தட்ட இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க்கு ஆர்பிஐ, இதே மாதிரி சைனாவோட சென்ட்ரல் பேங்க், ஜப்பான், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்கு கோல்டை பெரிய லெவலில் அவங்களே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் வாங்க ஆரம்பித்ததுனால கோல்டோட ப்ரைஸஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது சில்வரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்த ஏஐயோட டிமாண்டு, டேட்டா சென்டர்ஸுக்கான டிமாண்டு, சோலார் பேனலுக்கான டிமாண்டு, இவி கார்ஸோட டிமாண்டு, இந்த 4ம் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு சில்வர் வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் என்னால் இந்த கார்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டதுனால இவங்க சில்வர்களை அதிகமாக வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில்வரும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை விட வேகமாக கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. 400 வரைக்கும் போய் சில்வர் தொட்டுட்டு இப்போ திரும்ப 300 ரூபாய்க்கு வந்து இப்போ செட்டில் ஆகிருக்கு. இந்த காரணத்தினால தான் கோல்டு அண்ட் சில்வர் கிடுகிடுன்னு ஏறிச்சு. இப்போது இந்த 2-3 வருஷத்தில் இந்த கோல்டோட ரிட்டர்ன்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இயர்லி கிட்டத்தட்ட 70 to 80% ஏறி இருக்குது. ஆனால் இதுதான் தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த குளோபல் டென்ஷன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ் அவுட் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸஸ்ஸு 15,000லேருந்து ஒரு 1000 ரூபா 1500 வேணால் குறையுமே ஒழிய திரும்பவும் நம்மளுக்கு அந்த 8000 7000 ரேஞ்சுக்கு வரவே வராது. ஏறினது ஏறி நின்றுட்டு இது அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்த இன்னொரு 5 to 7 இயர்ஸுக்கு. அப்படின்னு என்ன, இதே 15,000 14,000 ரூபா இதுலேயே இப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு 7-8 வருஷத்துக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த 70-80% நம்மளுக்கு கிடைத்த லாபம் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது ஆவரேஜ் 10%ல் வந்து நின்றும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் கடந்த 50 வருஷமாக இப்படி தான் இருந்திருக்கு. கோல்டோட ஸ்பைக் கிடுகிடுன்னு ஏறும், திரும்பவும் இறங்கும், இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் சில்வர் மாறாக ஆல் டைம் ஹை போயிட்டு அதல பாதாளத்துக்கு வந்திருக்கு. இந்த தடவையும் அதே மாதிரி 400 போயிட்டு 300 வந்திருக்கு. இந்த 300லேருந்து ப்ராபப்ளி ஒரு 200-250 கிட்ட எங்கிட்டாவது செட்டில் ஆகும். இந்த டிமாண்டெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆன உடனே